ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த காய்கறி ஒரு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இது கேரட் ஒரு 100 கிராம் இருக்கும், பீன்ஸு ஒரு 100 கிராம், உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 150 கிராம் சுண்டல் ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் சுண்டல் போட்டு வெள்ளை குருமா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் முந்திரி, ஒரு 5 பச்சை மிளகா. இதுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். பச்சை மிளகா போட்டால் தான் அது வெள்ளையாகவே இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி. இவ்வளோ தான் இதுக்கு அரைக்கிறது. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸில், பெருசுமில்ல சின்னதுமில்ல, ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை. இது தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வேணும். இதுதான் தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனே இருக்கும், எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளார நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காயெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை மல்லித்தூள் போடுறேன். இது பாருங்க, இவ்வளோ தான். இந்த கலர் பச்சை கலரும் ஆரஞ்சு கலருமாகவே இருக்கும். குருமா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் சுண்டல் போட்டு மசாலா ஊற்றிட்டு வேக வைக்கணும். நம்மளாம் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா ஒரே விசில் தான் குருமா ரெடி ஆயிடும். இப்போ இந்த சுண்டல் நான் நைட்டே நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோட தான் ஒரு 3 விசில் வச்சு இறக்கி இருக்கிறேன். சுண்டல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா மாவாட்டம் வெந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டலும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் குழம்புக்கு. நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போகும். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணி சுண்டல் வேகத்துக்குள்ளே நம்ம காய் வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா.
போட்டு ஒரு வதக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது அரைச்சி வச்சுக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. முந்திரி கசகசாலாம் உங்கள் விருப்பம்தான், நீங்கள் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட குழம்பு கெட்டியாக வரும். இந்த குழம்பு கெட்டியாக இருக்கிறது நம்ம அதெல்லாம் போடுறோம். நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட் நான் மத்தியானம் நைட்டுக்கு 2 வேளைக்கு சேர்த்து செய்யறதுனால கொஞ்சம் நிறையா போட்டுருக்குறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சுண்டல் வேக வச்சு தண்ணி ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த குருமா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்டியாக இருக்குது. இன்னும் வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். அதை வந்து இப்போ கடைசியாக நீங்கள் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது வதக்கவே வேண்டாம். இப்படி போட்டிங்கனாக்கா அங்கங்கே தக்காளியும் இருக்கும். ஆரஞ்சு கலர், பச்சை கலர், சுண்டல் எல்லாம் போட்டு ஒரு கலராக இருக்கும். கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் மட்டும் விடுங்க. காய் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. சுண்டலும் வெந்திருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கனாக்கா போதும். இப்போ ஒரு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு சூப்பராக இருக்குது. நல்லா வெள்ளை கலரில் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ மேலே போட்டுக்கலாம். குக்கரில் செஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அருமையான நல்லா கமகமன்ட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்க தக்காளிலாம் அப்படியே கொஞ்சம் தெரியுது. இன்னொரு தடவை நம்ம சாப்பிடும்போது தக்காளிலாம் வந்து இப்படி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து தக்காளி வந்து கடைசியாக போட்டேன். நீங்களும் கடைசியாக இதே மாதிரி போடுங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.